ஹலோ 10th ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னென்ன நியூஸ் பேப்பர்லாம் எடுக்கிறீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் ஹிந்து கண்டிப்பாக எடுப்போம், இங்கிலீஷ் ஹிந்து அதோட எடிட்டோரியல் பேஜும் சேர்ந்து தான் இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கோம். தென் தினமணி இந்த 3 நியூஸ் பேப்பருமே ஃபுல்லாக பார்த்து தான் எடுக்கிறோம். தென் இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு. மோஸ்ட்லி அப்படி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. மேபி அந்த நியூஸை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம், அதனால நேற்று நீங்கள் பார்த்ததில் இல்லாமல் இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுக்கிறோம். சரி, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட்டு 108 ஆம்புலன்ஸ். இந்த 108 நம்பர், இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எதுக்கு அப்படின்னு தெரியும். தமிழ்நாடு அவசர ஊர்தி சேவைகளுக்காக உள்ள இந்த டோல் ஃப்ரீ நம்பர் தான் 108. இதை பற்றி கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இது முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்தது, பட் நடத்துகிறது வந்து இன்னொரு நிறுவனம், அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். தென் city has had highest number of users of 108 ambulance network last year. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 5259 அழைப்புகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்குது. பேசிக் சர்வீசஸ் இருக்குது. தென் இன்டென்சிவ் கேர், அதாவது ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம இன்டென்சிவ் கேர் கொடுப்போம் இல்லையா, அதில் என்னென்ன உயிர் காக்கும் கருவிகள் இருக்கோ அந்த கருவிகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இது ஒரு நடமாடும் ஐசியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசியூவில் என்னென்ன உயிர்காக்கும் கருவிகள் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேயும் இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், தென் ட்ரிப்பு போடுறதுக்கு எல்லாமே இருக்கும். டக்குன்னு கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்டென்சிவ் கேரில் உள்ள யூனிட்டில் உள்ள எல்லாமே இதில் இருக்கும். தென் இன்ஃபேண்ட் ஆம்புலன்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் பைக் ஆம்புலன்ஸ், ரொம்ப கூட்டமான உள்ள இடத்துல இல்லை டக்குன்னு ஒரு அப்ரோச் பண்ண முடியாத இடத்துலக்கெல்லாம் வந்துட்டு பைக் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து அந்த இடத்துக்கு விரைவாக போய் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த பைக் ஆம்புலன்சஸ். தென் ஆம்புலன்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் 7 minutes இன் சென்னைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஓவராலாக ஒரு ஃபோன் கால் நாங்களுக்கு ரிசீவ் ஆனதுலேருந்து எங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு 8 to 10 minutes கிடச்சிரும். ஆவரேஜாக தமிழ்நாடு முழுவதும், இப்போ ஆவரேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஏரியா இல்லை ஒரு ரிமோட் ஏரியா எல்லாமே சேர்த்து தான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜாக நாங்கள் 13 minutes எங்களோட சர்வீஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக ஆம்புலன்ஸை யூஸ் பண்ண நகரங்களோட வரிசையில் சென்னை முதலிடத்தில் இருக்குது. திருவள்ளூர், கோயம்புத்தூர், கடலூர், சேலம் எல்லாம் இதுக்கு அடுத்தடுத்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்துட்டு சிட்டியில் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன நோய்களுக்காக இல்லை என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி வாகனத்தில் விபத்து ஏற்படுறவங்க, அந்த விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. தென் கர்ப்பிணிகள் வந்து அதிகமாக இந்த சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கார்டியோ டிசீஸில் உள்ள நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் ஃபார் ஃப்ரம் க்ளீன் ஏர் டார்கெட். இந்த க்ளீன் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்க பேராக இருக்குது இல்லையா. வேர்ல்டுலேயே அதிகமான ஏர் பொல்யூட்டட் சிட்டிஸ் இருக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மோஸ்ட்லி அதிகமாக வந்துட்டு மோஸ்ட் சிவியர் அந்த கேஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ 2019 23 வரைக்கும் இந்த ஏர் பொல்யூட்டட் அந்த சிட்டிஸை வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்க. டெல்லி, பாட்னா, ஃபரிதாபாத், முசாஃபர்பூர், நொய்டா. இந்த ஏர் பொல்யூஷனை வந்துட்டு 20 to 40% வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ராசஸ் வந்து இப்போ டிலே ஆகிட்டு 2026 நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு, இது 2 நாள் சென்னையில் நடைபெற்றுட்ருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் GIM குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், அது வேறு இது வேறு. அது வந்து டோட்டலாக உலகத்தில் உள்ள முதலீட்டாளர்களை தமிழகம் நோக்கி ஈர்ப்பதற்கான ஒரு மாநாடு தான் அது. இது வந்து அப்படி கிடையாது, உலக தமிழர் பொருளாதார மாநாடு. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸையும் நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக இருக்குது. இதில் எதை பற்றிலாம் பேசுனாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே சமயத்தில் இப்போது தொழிலாளர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எந்த மாதிரி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சிட்டி போலீஸ் டு செட் அப் ஆட்டோ கேப் ஃபெசிலிட்டி. இந்த ஆட்டோ காப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதற்கான கால நேரம் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த கால நேரத்தை வந்து குறைச்சி
டக்குன்னு ஒரு குயிக் ரெஸ்பான்ஸாக இல்லை குயிக்காக நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோ காப் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தென் என்சிடி ஸ்க்ரீனிங், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான ஸ்க்ரீனிங்கை வந்து தமிழ்நாடு அரசு அதிகப்படுத்தியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோ டிசீஸ் இது எல்லாமே வந்துட்டு நிறைய இடத்துல பெருகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்தியாவில் இதனால் உயிரிழப்போரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கான ஸ்க்ரீனிங்க்கு நிறைய திட்டம் தமிழக சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்ல மக்களை தேடி மருத்துவம், இந்த ஸ்கீம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரில் ஆரம்பித்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இதோட மெயின் எய்ம் என்னங்க, இந்த என்சிடி டிசீஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக போய் மக்களை அப்ரோச் பண்ணி அவங்களோட இருக்கிற இடத்துக்கே போயிட்டு, ஸோ டோர் ஸ்டெப் சர்வீஸ் மாதிரி அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க அவங்களோட இடத்துல ஒரு கேம்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சர்வீஸ், மெடிக்கல் சர்வீசஸும் ஃப்ரீ, அதே மாதிரி மருந்துகளும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது தான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா தொழிலாளர்கள், அவங்கள தேடி அவங்களுக்கான இந்த என்சிடியோட அபாயத்தை குறைப்பதற்காக உள்ள ஒரு திட்டம் தான் தொழிலாளர் தேடி மருத்துவம். எப்படி மக்களை தேடி மருத்துவதற்கு மக்களோட இருப்பிடத்துக்கே போகிறோமோ அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி தொழிலாளரோட இருப்பிடமான அந்த ஃபேக்ட்ரிக்கே போகிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மக்களை தேடி மருத்துவத்தோட ஒரு பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் இன்னொன்று இருக்குங்க, நட்புடன் உங்களோடு. மொதல் 2 ஸ்கீமும் இந்த தொழிலாளர் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவமும் உடல் அளவில் உள்ள பிரச்சனைகளுக்காக. அடுத்து உள்ளது இந்த நட்புடன் உங்களோடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மன அளவில் உள்ள பிரச்சனைக்காக. ஸோ மனநல ஆலோசனைக்காக 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு தொலைபேசி வாயிலான ஒரு சேவை தான் இந்த நட்புடன் உங்களோடு. டெலிமானஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்துட்டு இதில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. 2022 இந்த சர்வீஸ் ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் இயர் கூட ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதிகமான மனநல ஆலோசனைகள் கொடுத்ததற்காக மத்திய அரசு சார்பில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதற்காக ஒரு அவார்டு கிடச்சிது. தென் கவர்மெண்ட் டு ரிலாக்ஸ் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் கிறிஸ்டின் சிமெட்ரிஸ் ஃபார் ஃப்ரெஷ் பரியல். கிறிஸ்தவர்களோட அடக்கஸ்தலம் இருக்கு இல்லையா, அதோட இடப்பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாடு அரசு வந்து அந்த ரூல்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க புதைக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அதை 12 மாதங்களுக்கு அப்புறம் மீண்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புதைக்கப்பட்டதில் அப்படியே டைரெக்டாக மண்ணில் புதைச்சாங்கன்னா 12 மாதங்களுக்கு அப்புறம் வந்து உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா ஒருவேளை அந்த கஃபின், அந்த பெட்டி இருக்கு இல்லையா, மரப்பெட்டியில் வந்து புதைச்சிருந்தாங்கன்னா 18 மாதங்களுக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான், அதே குடும்பத்தில் உள்ளவங்க. நெக்ஸ்ட் வந்து இல்லை ஸ்டீல் பாக்ஸ்லையோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ வந்துட்டு அவங்கள பரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 வருடம் கழித்தோ அதை திறந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது கொஞ்சம் சின்ன சின்ன செய்திகள்லாம் கொடுத்துருக்கோம். ஹெச்சி ஆஸ்க் டிஎன் கவர்மெண்ட் டு கன்சிடர், அதாவது ஹைகோர்ட் ஆஸ்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கன்சிடர் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு 1% ஹரிசாண்டல் கோட்டா வந்து ரிசர்வேஷனில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1% ஹரிசாண்டல் கோட்டா அப்படிங்கிறது வந்து படிப்புலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, தென் உயர்கல்வி எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் எதில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸில் வந்துட்டு இவங்க இருக்க எம்பிசி கோட்டாவில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஹரிசாண்டல் கோட்டா கொடுக்கறதுக்காக கேட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப பெருசாக பேச்சு பொருளாக இருக்குது. புதுமை பெண் ஸ்கீம், தென் முதல்வர் அவர்களின் காலை உணவு திட்டம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம் பற்றியுமே எல்லாருக்குமே தெரியும். புதுமை பெண் ஸ்கீம்னா என்னங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருந்தாங்கல்ல, அவங்களோட திருமண உதவித்தொகை திட்டத்தை தான் புதுமை பெண்கள் ஸ்கீம் அப்படின்னு மாற்றிருந்தாங்க. இதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி திருமணத்திற்கான உதவிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த திருமண உதவிகளுக்கு பதிலாக உயர்கல்விக்கான ஒரு படிப்பு தொகையை வந்து நாங்கள் மாதம் ஸ்காலர்ஷிப் மாதிரி தர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த புதுமை பெண் திட்டம். இதற்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி என்ன இருந்ததுன்னா, 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நாங்கள் வந்து இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேற்று
சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் வந்துட்டு நம்மளோட தலைமை நீதிபதி அவர்கள் இந்த ஆர்டிகல் 30 வந்துட்டு நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 30 வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஆர்டிகல் 30, the court noted that educational institution need not offer just religious courses. ஸோ ஆர்டிகல் 30ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் இதில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டைகர்னால் அதில் நிறைய ஸ்கீம் போட்டு டைகரோட எண்ணிக்கையை வந்து உயர்த்துன்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1973 வந்துட்டு ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு எது முன்னோடினா 72ல் இந்தியா எனாக்டட் வைல்டு லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு 1972ல் வந்தது. அதில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் டைகரை வந்துட்டு 73ல் கொண்டு வந்தாங்க. 73ல் இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிக்கும் போது சரணாலயங்கள் வந்துட்டு 9 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 2005ல் அப்பொழுது பிரதமராக இருந்தால் மன்மோகன் சிங் அவர்கள் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க, டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதற்கு அப்படின்னா நிறைய காரணங்களால் டைகரோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே இருந்தது, காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை கிராக் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருந்தாங்க. 2006ல் பார்லிமெண்ட் அமெண்டட் திஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், அதை வந்து அமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி கொண்டு வந்தாங்க. தென் டைகர் கன்சர்வேஷன் பிளானும் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த திட்டம் எல்லாமே இருக்குது. இது ஒன்றொன்றையும் தனித்தனியாக பற்றி சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இந்த என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்ட் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் 2006ல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இது கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் டைகர்னால் டைகரை மட்டுமே நோட் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கிற பழங்குடியினர், தென் காடுகளை மட்டுமே சார்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவர்கள் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சார்ந்து தான் வந்துட்டு ஒவ்வொரு திட்டமும் போடப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் இதில் 2 முக்கியமான விஷயத்தை ரீலொகேஷன் அண்ட் ரீஹபிலேஷன் ஆஃப் டைகர்ஸ். ஸோ டைகரை ரீலொகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. தென் டைகர் வர்சஸ் பீப்புள், டைகர் மட்டும் கிடையாது இல்லையா, அந்த வனத்தில் சில பழங்குடியினர்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்படுற மோதல்கள் அதை பற்றியுமே கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஹிந்து இங்கிலீஷில் வந்து இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தென் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்கங்க. விழுதுகள் திட்டம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து இப்போ பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இணைக்கிறது தான் இந்த விழுதுகள் திட்டம். இப்போ இது சமீபமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விழுதுகள் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி காலையில் ஸ்கூல்லலாம் அசம்பிளி இருக்கும் இல்லையா, நம்ம அசம்பிளி கண்டக்ட் பண்ணும்போது தமிழ் தாய் வாழ்த்து, நாட்டு பண்ணலாம் பாடுவோம் இல்லையா, இப்போது அதில் வந்துட்டு சமூக நீதி பாடலும் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 10 சமூக நீதி பாடல்கள் கொண்ட தொகுப்பு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. தென் ஃப்ரான்ஸோட புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டேல் வந்து பதவியேற்றிருக்காங்க. இவங்க தான் யங்கஸ்ட் பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் LGBT கம்யூனிட்டி வந்து வந்திருக்கவங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அர்ஜுனா அவார்ட்ஸ், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அர்ஜுனா அவார்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க எல்லாருக்குமே நேற்று விருது வழங்கும் விழா வந்து நடைபெற்றது. நம்மளோட பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்துட்டு இந்த விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் கேலோ விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற போகுது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு யூத்துக்கான ஒரு விளையாட்டு போட்டி. 2024க்கான போட்டி வந்துட்டு சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றுட்டு இருக்கும்போது அதோட தரை வந்துட்டு செங்கல் கலரில் வந்துட்டு தரைத்தாளம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஓடு பாதை எல்லாமே வந்துட்டு ப்ளூ கலரில் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இப்போ சமீபத்தில் இந்த ப்ளூ கலர் ஓடு பாதை வந்துட்டு பயங்கர பாப்புலராக இருக்குது. லாஸ்ட் டைம் ரியோ ஒலிம்பிக்லேருந்து அதுதான் போட்டுட்ருக்காங்க. இந்தியாவிலேயே வந்துட்டு 2 இடத்துல தான் இருக்குது. இது 2வது ஓடுதெல்லாம் ப்ளூ கலரில் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இரவு நேரங்களிலும் கூட வந்துட்டு பளிர்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொக்கேஷன் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் இன் நர்மதா ரிவர். மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஓம்காரேஸ்வர் அணையில் நர்மதா நதியில் 4000 கோடி செலவில் ஒரு மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் வந்து அமைச்சிட்ருக்காங்க. இதோட பணிகள் நடைபெற்றுட்ருக்கு.
இதிலிருந்து முதல் கட்டமாக மார்ச் மாதமே வந்துட்டு 300 மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்துட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் பேனல் அப்படிங்கிற சோலார் பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, 2023க்கான அந்த விருதுகள் எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாமே வந்து நாளை கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ.